ஆக்ஷன். ஓகேங்க, ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் 36 rupees. நெக்ஸ்ட் ஆர்டர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. போட்டதுமே வந்துருச்சு. A1 பிரியாணி குடோன் இதே லைனில் தான் இருக்குது. அப்படியே டேரெக்டாக போய் பிடிச்சிக்க வேண்டியதான். ஏமாஜி நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரேக் போடலான்னு போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபுட் எதுவும் இல்லை, லஞ்ச் எதுவும் சாப்பிடல. அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போவும் பாருங்கள் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அந்த வேலை யூட்டன் போடாமல் இருந்தால் சரிங்க. மாம்ஸ் கேஃப் அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. நம்ம பார்த்திங்கன்னா டே 2 ஆஃப் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். வெல்கம் ஆல், திஸ் இஸ் மேத்ஸ் ட்ரைனிங் எம்எச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மேன் சீரிஸில் டே 2. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டெலிவரி மேன் இன் ஜொமேட்டோ. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டெலிவரி பாய்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், ஒரு பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் ஒன் டேல அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் வந்து பேசிக்காக என்னென்ன ஆர்டர் வருது, நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம எங்கே டெலிவரி பண்ணுறோம், நடுவில் எவ்வளோ ட்ராவல் டிஸ்டன்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஆர்டர் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, என்ன அமௌண்ட்டுலாம் மேக்ஸிமமான மெம்பர்ஸ்க்கு தெரியாது. ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு, ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், பட் மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு கிளியராக என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். எவ்வளோ ஃபியூல் போடுறோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளோக்கு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஆர்டருக்கு இவ்வளோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மேன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அது கவுண்ட்லெஸ், நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான். இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸில் 3 டேஸ் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன்லைன் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஸ்டில் வந்து ஆர்டர் எதுவும் வரல. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவ் ஸ்டார்ட் ஒரு ½ hour முன்னாடி வந்து ஒரு 200 rupees எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், ஏன்னா ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ 200 rupees. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு -200 போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்னும் எப்போ ப்ளஸ் ஆகும் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆர்டர் வந்தால் தான் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். நான் கொஞ்சம் உள்ளே வந்து சிட்டி சைட் போகிறேன். இப்போ கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். சிட்டி சைட் போயிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகேங்க, ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் 36 rupees. We should pick up. எனக்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ செல்ஃபி டைமு. இல்லைங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் சுற்றுற மாதிரி காமிக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து வந்தாச்சுங்க பக்கத்தில் கோகுலஸ். ஓகே, ஹலோ. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா A1 பிரியாணி குடோன் 21 rupees. ஓகேங்களா, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கோம், பெருசாலாம் டிஃப்ரென்ஸே இல்லை.
எக்ஸ்ட்ரா பிக்கப் கொடுத்துடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கே 7 மினிட்ஸ் ஆகும். சரி ஆகட்டும், நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க, அடுத்த ஆர்டர் கிடச்சிருச்சு. 45 ருபீஸ்க்கு ஃபோமங்கின்னு ஒரு பிளேஸா. இவங்க செல்ஃபி டைம் கொஞ்சம் அளவே இல்லைங்க. சரிங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்தாச்சுங்க. நான் ஒரு நாளில் வந்து நான் அதை எதிர்பார்த்தேன். சரி, இங்கே வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும்னு. கடைசியில் வந்துட்டு ஒரு நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சா, சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கோசரம் நான் ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். சிக்கன் தாராவா? ஐயோ, நயன்தாரா போய் இப்போ சிக்கன் தாரா வந்துருச்சா? ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வரேன். அண்ணா இது பிக் பண்ணியாச்சுங்க. நித்திஷ், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. நம்ம 4வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. வந்துருச்சு நமக்கு, ஒன்றும் எடுக்கலை. இப்போ அதை எடுக்க போகிறோம். எஸ், எடுத்தாச்சுங்க. ஓ ஷேட், 52 ரூபா, சாரி 25 ரூபா இந்த டைமு. பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. போட்டதுமே வந்துருச்சு. A1 பிரியாணி கொடுவோம், இதே லைனில் தான் இருக்குது. அப்படியே டேரெக்டாக போய் பிடிச்சிக்க வேண்டியதான். ஓ சாரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. அதுக்கு வேறு மறுபடியும். ஓ ஷேட். ஓகே, அதுக்கு ரூட் நமக்கு தெரியுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா 52 ருபீஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது மோரார்லெஸ் நம்ம வந்து அந்த ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம 130க்குள்ளேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரதெல்லாம் நமக்கு இன்கம் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அலவன்ஸ் ஒரு 100 ருபீஸ் எடுத்து வச்சாலும் ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பென்ஸை அக்செப்ட் பண்ணிட்டா போதுங்க. செகண்ட் ஆர்டர் அப்படியே வந்து கண்டினியூஸ் பிக்கப்புங்க. செகண்ட் ஆர்டர் அக்செப்ட் கொடுத்து பார்ப்போம். ரெண்டுக்கும் கொடுக்கலைன்னா கம்மன் நம்ம வாட்டுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து, அதாவது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்க்கலாங்க. கஸ்டமர் டெலிவரியை பிக் பண்ணிட்டு நம்ம கஸ்டமருக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஷெரீஃப் காலனியில் சந்தா நிறையா சந்து போக வேண்டியது இருக்குங்க. போய் பழகிக்க வேண்டியது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். தேங்க்யூ மேடம். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இனி செகண்ட் ஆர்டர் போகணும். ஸ்கிப். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எங்கேயோ போயிட்டுருக்குது. இதில் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் போகணுங்க. அதோட பக்கத்துலேயே கொடுத்தங்காட்டி காட்ஸ் கிரேஸ், தேங்க்யூ. வி கெட் நெக்ஸ்ட் ஆர்டருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் எடுத்து பேக்கரி போயிட்டு வந்தோன்னா அதனால் இப்போ நேரம் வரல. வந்துருச்சு 37 ரூபாய்க்குங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தெரியல. I get the next order. பாபு பிரியாணி. இதுவும் இங்கே தாங்க, பக்கத்தில் தான். இங்கே வந்து உட்காந்துக்கணுங்க இனிமேல் சாயந்தரம்னா. இந்த 3 டேஸ் இருக்குல்ல, எல்லா டேஸும் இங்கே தான். என்ன தான் நம்ம வந்து வீடியோக்காக வந்தாலும் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எதையும் பார்த்துடணும். நம்ம வந்து சும்மா சிம்பிளாக வந்து வந்துட்டோம் அப்படிங்கிறக்கொசரம் வந்து பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்துடணும். 99% வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர் கால் எடுக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, அதாவது ஹெல்ப்லைன் கூப்பிட்ருக்கேன். அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன ஆகுன்னு தெரிலிங்க.
நேரம் கழிச்சு இப்போ தான் ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 43 ருபீஸ் ஹாட் அண்ட் சில்லுக்கு. அக்செப்ட். எங்கே போனோம்? ஓகே, அங்கே தான். ஹாட் அண்ட் சில் எங்கே இருக்குது கரெக்டாக பார்க்கணுங்க. இல்லாட்டி எங்கேயாவது போய் நம்ம மாட்டிக்கணும். ஓ, காலையில் எடுத்த இடமா? ஓகே. ஏமாஜி, நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரேக் போடலான்னு போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபுட் எதுவும் இல்லை, லஞ்ச் எதுவும் சாப்பிடல. அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு செம பசி. ஒரு 4:45ங்கிறப்ப நானும் சரி போய் உட்காந்து சாப்பிட்றலான்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துல ஆர்டர் வந்துருச்சு. இப்போவும் பாருங்கள், ஒரு ஆர்டர் வந்துருச்சு. நல்ல வேலை யூட்டன் போடாமல் இருந்தால் சரிங்க. மாம்ஸ் கேஃப், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரிங்க, 25 ருபீஸ். அச்சோ, யூட்டன் போடணுமா? என்னங்க நம்மளுக்கு மட்டும் யூட்டனா வருது. எம்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு இன்றைக்கி ஏதோ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அமௌண்ட்டும் கம்மி. அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸும் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னே தெரியல. ஏன்னு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பிக்கஸ்ட் ரீசன் இஸ் வீக்கெண்ட். சரி, மந்த் எண்டு. வீக்கெண்டுனா தான் பிச்சுக்கும். பட் மந்த் எண்டில் அவ்வளோதான். நம்ம வந்து என்ன தான் போட்டு பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எம்எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆனால் இது வந்து செம்மையான ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா, எனக்கு நல்லாவே தெரியும். பட் மெயின் ரோட்டுக்குள்ளேயே தான் போக சொல்லுது, வேறு வழி இல்லை. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்கு. வெள்ளிக்கிழமை வரையா, அதனால் டிராஃபிக் தான். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, வியாழக்கிழமை, சாரி. எம்எஸ்ஜி, திஸ் இஸ் மை லாஸ்ட் ட்ரிப் இன் திஸ் லாஸ்ட் டே. லாஸ்ட் டே இல்லை, இந்த செகண்ட் டேவோட லாஸ்ட் ட்ரிப் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆக போகுது. 8:10 ஆச்சு ஆல்மோஸ்ட். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 8:45 8:50 ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே அதை டெலிவரி பண்ணிட்டு, எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு இது வந்து பார்க்கலாங்க. என்னோடய லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் அட்ரஸ் வந்து நான் பார்க்கல. ஸோ எனக்கு லக் இருந்துச்சுன்னா ஐ வில் ரீச் த லொக்கேஷன் அட் ஈஸ்ட் சைட் ஆஃப் திருப்பூர். ஏன்னா நான் அந்த சைடு தான் போகணும். ஸோ அதனால் மேபி நான் சொல்கிறேன், இருக்கலாம், பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஏன்னா எனக்கே தெரியல. ஓகே, வந்தாச்சு. Yamaji, நம்ம ஃபைனலாக we did we complete almost 13 to 14 ஆர்டர். ஐ திங்க் எனக்கு தெரியலைங்க சீரியஸாகவே. இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் டூ எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால்குலேட்டே வைக்க மாட்டேன். சும்மா வந்து போய் செக் பண்ணுவேன், அவ்வளோதானே தவிர டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சாரி. பட் நான் இன்றைக்கி வந்து போய் கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறது நினச்சாலே எனக்கே லிட்டில் பிட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம செஞ்ச வேலைக்கு அது வேல்யூவா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் தட் நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணினோம்னா, ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸ் என்ன, நம்மளோட இன்கம் என்ன, நம்மளோட டிரைவிங்கில் எவ்வளோ ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் ஈகராக இப்போ போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கே வந்து அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டிஃபால்ட் அண்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்டு டிகிரேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தா ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து தான் ஒவ்வொரு கலைஞர் உருவாகுறாங்க.
ஸோ அதே மாதிரி நான் யூடியூப் கலைஞராக உருவாகிறதுக்கு நீங்கள் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரணும். ஸோ அந்த எப்போவுமே அந்த ஹெல்பிங்ஸ் வந்து நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். எம்எஸ்ஜி நம்ம பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கோம். 18 ட்ரிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 625 ப்ளஸ் ஒரு 40 ப்ளஸ் வந்து 107 ருபீஸ் இன்சென்டிவ். 40 ருபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ஸ் வந்தது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 856 ருபீஸ் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் பக்கம், பட் 7 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபுட்டு ஸ்நாக்ஸு அதுக்கெல்லாம் போயிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் பக்கம் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினச்சேன். பட் வந்து இதை விட அதிகமாக எடுக்கலாம். பட் வந்து இந்த டைம் வந்து இது கொஞ்சம் நார்மலான ஒரு இதுதான். இதே கால்குலேஷன்னா நம்ம வந்து மந்த்லி ஒரு 25 டேஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 18 to 20 22K வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ஒரு இந்த மழை காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து வந்து இன்னொரு இதே சீரீஸில் இன்னும் அடுத்த நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா இப்போ வந்து செகண்ட் டே தான் முடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் இருக்குது. இன்னும் இதை விட ஈகராக நிறையா விஷயம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.